எந்திரிச்ச உடனே மாடியில் போய் நின்று அந்த வயலை பார்த்தா மனசுக்கு அந்த குருவியின் சத்தம், அந்த மயில் சத்தம், அதுக்கப்புறம் குயிலின் சத்தம்லாம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியை தரும். அதே இந்த இடத்துல விவசாயம் பண்ணும்போது இன்னுமே அழகாக இருக்கும். விவசாயம் பண்ணும்போது நாங்கள் கடலை சார்ந்து வாழ்கிறவங்க. எங்களுக்கு விவசாயத்தை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது விவசாயத்திலே வாழ்கிறவங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க தான். பச்சை பசுமையாக வாழ்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆடி முதல் செவ்வாய்ன்றனால காலையிலே எழுந்திரிச்சு வீடு வாசையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு சாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. திருக்கடைக்களி முருகன் கோயிலுக்கு போகலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. காலையிலே எழுந்திரிச்சு விளக்கெல்லாம் வச்சாச்சு. விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி அந்த சாமி மடம் இருக்குல்ல, அதில் சாமிக்கே அந்த ஆணி அடித்து ஃபோட்டோலாம் அந்த இதில் மாட்டலான்னு சொல்லிட்டு ஐடியா. ஆனால் அந்த செவுரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் ஆணியே அடிக்க முடியாது. அதுக்காக ஸ்டிக்கர் ஒன்று ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் அதில் சரி பண்ணி வச்சிட்டோம்னா தான் கீழே இடம் இருக்கும். இடம் இருந்தால் தான் நிறைய சாமி சிலையெல்லாம் வச்சு வழிபடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதை ஒட்டிட்டு எப்படி நம்ம செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் காலையிலேயே சாமியை கும்பிட்டுட்டு கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போனால் க்யூ 1 கிலோமீட்டருக்கு லென்த்தாக இருந்துச்சு. விளக்கு போட போகிறோன்னு சொல்லிட்டு விளக்க வாங்கிட்டு இடையில பூந்தாச்சு. இடையில பூந்து போனதுனால தான் வெயிலுக்கு தெரியாமல் கொஞ்சம் சீக்கிரம் வர முடிஞ்சுது. இல்லைன்னா க்யூவை பார்த்தோன்னா அவ்வளோ தூரத்துக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே எப்படி உள்ளேயுமே அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி சிலையெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் முருகர் சாமி அவங்க எல்லாம் இருந்தாங்க. இது நவகிரக சாமியெல்லாம் எல்லா சாமியும் இருந்தாங்க. அவங்களையும் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம்னா முருகர் சாமியெல்லாம் இருந்தாங்க. அவங்களையும் கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. யார் யார் இந்த திருக்கடைக்கள்ளி முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பெரிய கோவிலாக இருக்கும். போனவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அந்த ஒரு மரத்தை சுற்றி குழந்தை இல்லாதவங்கெல்லாம் தொட்டில் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மரத்துக்கு கீழேயே விளக்கு போட்டிருந்தாங்க. நாங்கள் இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லை. 2-3 வாரம் போயிருக்கோம். இந்த இடத்துல விளக்கே போட மாட்டாங்க. இந்த இடம் இங்கேலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஆனால் வெளியிலேயே போட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி பார்த்தோம்னா வெளியில் கடையெல்லாம் நிறைய இருந்தது. இந்த அம்மாட்ட குங்குமம் வாங்கிக்கிட்டு குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி அதோட ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் கடையில் ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இலக்கை அடைய முடியும். இந்த வீடியோ